Hi dears, welcome back to our channel Swiggy Cares You. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you are doing great. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ட்ரை ஸ்கின் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னோட காசஸ் ப்ளஸ் அது ட்ரை ஸ்கின் நார்மலாகவே அதோட இஷ்யூஸ் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகாமல் மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் காசஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ் என்னென்னா வெதர் கண்டிஷன்னால். இந்த வெதர் கண்டிஷன்னால் நம்மளோட ரொம்ப கோல்டான எப்போ நம்ம வெதர் மாறுதோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் ட்ரைனஸ் அண்ட் ஃப்ளேக்கினஸை நம்மளுக்கு காட்டும் இல்லைங்களா. மோஸ்ட்லி கோல்டு அண்ட் வின்டர் அந்த மாதிரியான டைமில் நம்மளுக்கு அந்த கை கால் எல்லாம் வெடிச்சு அப்படியே அந்த ஒயிட் பேட்சாக இன்னும் சிவியரான கேசஸில் ஸ்கேலாக அப்படியே நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, அப்போவே ப்ரையராக கேர் எடுக்கலை அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி விண்டர்ஸ்லேயும் சரி சம்மர்ஸ்லேயும் சரி ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ப்ராப்பரான கேர் வேணும். இல்லைன்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவாக கூட இருக்கும் நிறைய பேர்த்தோட ஸ்கின்னு. ஸோ அதை எப்படி நம்ம கேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெதர் கண்டிஷன்னால் வரும்னு நான் சொல்லிட்டேன். செகண்ட் திங் என்னென்னா எக்ஸசிவ் ஃபேஸ் வாஷ். நம்ம என்ன பண்ணுவோம், பொல்யூஷனால் டர்ட்னால நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளாக் ஆகிடுமோ. மோஸ்ட்லி இந்த ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு போர்ஸ் இருக்காது, பட் இந்த டர்ட் அக்குமுலேட் ஆகிடுமோ, நம்ம டல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசிவாக ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். அதை அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. அதுவும் அந்த 4 தடவையில் 2 தடவை நீங்கள் ஃபேஸ் வாஷ் ஒரு சோப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ், ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஆல்ரெடி நேச்சுரல் ஆயில்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீபம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக மினிமலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடும். ஸோ அப்போ உங்களோட ஸ்கின் அப்வியஸ்லி ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராப்பர் கேர் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் வாட்டர் கன்சம்ஷன் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறதா. வாட்டர் கன்சம்ஷன் நீங்கள் அடிக்குவேட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 3 to 4 liters வாட்டர் டெய்லி கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுவோன்னா கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும். நீங்கள் ஸ்கின் கேர் மட்டுமே கிடையாது, நம்மளோட ஹெல்த் கேருமே இதில் இருக்குது. நம்மளோட எப்போ நம்ம நிறையா வாட்டர் கன்சியூம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஆகட்டும், இல்லை அவுட்டர் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் நம்ம ஸ்கின்னை ப்ராப்பராக கேர் பண்ணணும் ஆகட்டும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் திங் ஜெனட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்டு மெடிக்கேஷன்ஸ், சம்டைம்ஸ் நமக்கு காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரியான சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்குவோம். இல்லை வேறு எந்த மெடிக்கேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ட்ரைனஸ் ஏற்படும், டீஹைட்ரேஷன் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் நம்மளோட மெடிக்கேஷன் கூட நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணுன்னா நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதனாலேயும் நிறைய தண்ணி குடிங்க. சம்டைம்ஸ் இதே மாதிரி தான் நம்ம எக்ஸசிவ் ஃபேஸ் வாஷ்னால அதே மாதிரி ஹாட் வாட்டர் பாத் நான் திரும்ப மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஹாட் வாட்டர் பாத் ஆக்சுவலாக சில பேர் அடிக்டடாகவே இருப்பாங்க. ஹாட் வாட்டரில் ஷார் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி அது இல்லாமல் நம்ம கோல்ட் வாட்டரா இல்லை வார்ம் வாட்டரா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சரை குறைச்சிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப சூடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சரை குறைச்சிட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணி அளவுக்கு கொண்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால வெதுவெதுப்பான தண்ணினால என்னோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் ஆகாது. பட் ஹாட் வாட்டர் கொஞ்ச நேரம் நீங்கள் ஹாட் வாட்டர் உங்களோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா டேமேஜ் தான் ஆகும் ஸ்கின்னு. ஸோ பார்த்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னோட காசஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் கேரை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்க்கே வந்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜெல் பேஸ்ட் இல்லை க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுங்கள். ஜெல் பேஸ்டு ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின் அப்படின்னா க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் சோப் ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது ஜெல் பேஸ் பாடி வாஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் ட்ரைனஸ் ஜஸ்ட் ஒரு 2 யூஸ்லேயே உங்களோட ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சோப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா க்ரீம் பேஸ் சோப் ரொம்ப மைல்டான சோப் தான் யூஸ் பண்ணும். ஹார்ஷான சோப்புக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஹைலரானிக் ஆசிட் சீரம் இல்லை
மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் வந்துட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஆர் ஆஃப்டர் பேத் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணி அப்படியே வந்து மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அண்ட் பாடி கேருக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்து ட்ரைனஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஷவர் பண்ணிவிட்டு வந்த உடனே லைட்டாக ஒரு 20-30% டேம்பான ஸ்கின்லேயே பாடி லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்மளோட நேச்சுரல் பாடி ஆயில்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் பாடி ஆயில்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகி போகுது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணால் தான் வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து லாக் ஆகி நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல், நம்ம வெளியே போவோம் பொல்யூஷனால் இல்லைன்னா வெளியே இருக்கிற ஹீட்னால இன்னமும் ட்ரைனஸ் ஆகும், அந்த ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் ஷவர் லைட்டாக வந்து நம்ம ஸ்கின் டேம்பாக இருக்கும்போதே வந்து பாடி லோஷன் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes தான் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஸ்கின் அப்சார்ப் ஆகிடும். ஆப்வியஸ்லி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து லோஷன் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் அப்சார்ப் பண்ணிவிட்டு லிவி லைக் ரொம்ப க்ரீஸியாக கூட தெரியாது, அவ்வளோ ட்ரையாக இருக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக தேவை ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி லோஷன், பாடி லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசர் இல்லை சீரம்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது எதுவுமே வந்து எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படி சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஆலோஜெல். நீங்கள் நேச்சுரல் ஆலோஜெல் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டோர் பாட் ஆலோஜெல் யூஸ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில் எந்த ப்ராண்டு உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதோ, எந்த ஆலோஜெல் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேச்சுரல் ஆலோஜெல்லே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னா அது கிடைக்குது, ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னை வந்து அதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் நேச்சுரல் ஆலோஜெல் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு மைல்டு இச்சினஸ் வந்து ஃபீல் ஆகும், லைட்டாக ரெட்னஸ் கூட ஃபீல் ஆகும். அது எதனால் நான் வந்து நேச்சுரல் ஆலோஜெல் வந்து அந்த அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு லாட்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அது வந்து இச்சினஸ் வந்து கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லில் லைட்டாக ஒரு இச்சினஸ் இருக்குது எனக்குமே. பட் அப்பப்போ இருக்கும் அப்பப்போ இருக்காது. ஸோ அதை வந்து எப்படியோ வந்துட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு இச்சினஸ் இருக்கே தவிர அதை தவிர வேறு எதுவும் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் வரல. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகுது, நீங்கள் கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. மாய்ஸ்சரைசருக்கும் ஆலோஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி லோஷனுக்கும் ஆலோஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரேட்டிங் சீரம்க்கு பதிலாகவும் நீங்கள் அந்த ஆலோஜெல்லையே கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இதுவே இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதாவது அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று நான் கேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ that's it for today's video. ஸோ தட்ஸ் இட் ஃபார் ட்ரை ஸ்கின் கேர் அண்ட் த காசஸ். இது ரெண்டுமே வந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.